இப்போ எம்ஜிஆர் சார் இருக்காரு, அவர் எப்பவுமே எப்ப திருப்பி அடிப்பாரு? 3 அடி வாங்கி தானே அடிப்பாரு. அது இப்பதான் 3வது மேட்ச் தோத்துருக்கு. என்னன்னா இந்த ஆந்தம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விஷுவல்ஸ் நான் பார்க்கும்போது சென்னை 28ல வர சீன்ஸ் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால நிறைய கனெக்ஷன் இருந்தது. முக்கியமா வந்து லைஃப்ல டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. இந்த ஆந்தம் இப்ப சென்னை டீமுக்கு தேவைப்படுற ஒரு ஆந்தமா இருக்கு. அண்ட் ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பயங்கரமா வச்சிருக்கோம். அண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நடக்காத போது கஷ்டமா இருக்கு. ஸோ எப்படி லயன் இருக்கும்போது லயன் கப்பு அது எப்படி சார் நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால இந்த ஆந்தம்க்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா ஆகும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. வேற வழியில நடந்துதான் ஆகணும். அண்ட் அப்கோர்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் தலை திருப்பி வந்து விளையாட போறாரு சொல்றாங்க. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது லாஸ்ட் டைம். என்னன்னா தோனி லாஸ்ட் ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தோம். ஸோ பார்த்தா வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப சோகமான மேட்ச் வந்து அதுதான் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து 4 ஓவர் 70 அடிகளும் பயங்கர டிஃபென்ஸ்ல ஆடிருந்தாங்க. சரி என்னன்னா இப்படி ஆயிடுச்சு, இப்படி தலை குனிஞ்சும் போது கீழே இருந்த ஒருத்தன் சொன்னான், நீங்க போய் ஆடுங்க அப்படின்னா. ஓகேங்களா, அப்பதான் யோசிச்சேன் இனிமே நம்ம கிரவுண்டுக்கு போய் மேட்சே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி. பட் சிஎஸ்கேவோட பெரிய விஷயம் என்னன்னா தே ஆல்வேஸ் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் எப்பவுமே வந்து தே ஆல்வேஸ் டெலிவர். அது நாட் ஓன்லி இன் ஐபிஎல், வேர்ல்ட் லெவல்ல. ஸோ ஐ ஹோப் எல்லா ஃபேன்ஸ்க்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இருக்கு, தோனி வந்து திருப்பி வந்து ஒரு கலக்குவார் அப்படின்ட்டு. செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டிருந்தாலும் உங்க நேர்மை இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா இருக்கு உங்க டெலிவரி. பட் அந்த சோகத்தை லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு சிஎஸ்கேவோட உங்களோட பெஸ்ட் மெமரி, உங்க ஜேர்னி வித் சிஎஸ்கே, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த டிஷர்ட் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த டிஷர்ட் வந்து இந்த சிஎஸ்கே அமிச்ச டிஷர்ட். அதனால பெரிய சிவான். ஸோ வந்து அவங்க எனக்கு அமிச்சாங்க அந்த டிஷர்ட். ஸோ அந்த டிஷர்ட் வந்து எனக்கு அமிச்சது வந்து அவங்க மேட்சுக்கு கூப்பிட்டாங்க. அந்த மேட்சுக்கு நான் இதை போட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஷர்ட்டை போட்டு இங்கே வரேன் நான். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க டிஷர்ட் அனுப்பும்போது நான் இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சேன் எங்களுக்கு, போலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டு அமிச்சேன். தேங்க்யூ சார் டிஷர்ட் வச்சுங்க அப்படின்னா. ஸோ நம்ம போலிங் தெரியல உங்களுக்கு, எல்லாம் ஏரியா டென்னிஸ் பால் போலிங். ஸோ உங்களை பத்தி தெரியாமையா நாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு ரசிச்சு பாத்துருக்கோம். அதான் இந்த இப்போ இந்த பாட்டோட சேர்ந்து இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது, சிஎஸ்கே பார்க்கும்போது இந்த ஃபேன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற விஷயம், இட்ஸ் இமோஷன். ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம போய் அங்க இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. தோத்தாலும் எதிரி டீம் வந்து சப்போர்ட் பண்ற ஒரே ஊர்னா சென்னை தான். அது வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து அது தெரியும். அதனால வந்து இட்ஸ் எமோஷன். ஸோ நம்மலாம் பக்கா பாருங்க, சென்னை 28, வணக்கம் சென்னை எல்லாமே சென்னையிலே பண்ணிட்டு சிஎஸ்கே இல்லைன்னா எப்படி? கரெக்ட், சென்னை அப்படின்னு பேர் வந்தாலே கூட வந்து உங்க பேர் வந்துருதுன்னு நினைக்கிறேன். சென்னை பத்தி அப்ப சொல்லுங்க, சென்னை அப்படிங்கிற ஒரு இமோஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இமோஷன்? இல்லைங்க, எப்படின்னா நான் ஒரு சொல்லாம தெரியல, ஒரு வாரம் யூரோப் போயிருந்தேன். ஓகே. ஸோ அங்க வந்து சாப்பாடு இருந்தது. ஓகே, அது வந்து 3 நாள் மேல எவனாலுமே சாப்பிட முடியாது. அவங்க வந்து இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு பிரெட் ஒன்று கொடுத்தாங்க சார். அதை எங்க ரிலேட்டிவ் யாருன்னா கொடுத்தா திருப்பி எங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரெட். அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அப்போதான் வந்து யோசிச்சு பார்த்தேன், டே நம்ம ஊர்ல என்ன மாதிரி ஒரு இருக்கு அப்படின்னு. ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போனாரு, ஒரு வாழை இலையில வந்து நம்ம சாப்பாடு. நான் என்ன வெஜிடேரியன், ஸோ அதனால இந்த வெஜிடேரியன் சாப்பாடுலாம் சாப்பிடும் போது இனிமே வாழ்க்கையில் நம்ம குறையே சொல்லக்கூடாது நம்ம ஊரை பத்தி அப்படின்னு தெரிஞ்சது. எந்த நாட்டுக்கு எப்ப போனாலும் சரி, அந்த பிளைட் திருப்பி லேண்ட் ஆகும் போது வெளியில வரும்ல, அப்போ வந்து அந்த ஹோம் ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அது சொல்லவே முடியாது. அதுவும் ஒரு இமோஷன் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஒன்னு இருக்கு. பிரபுதேவா மாஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு பாபா பாஸ்கர் சார் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க ரொம்ப சேலஞ்சிங் டு கொரியோகிராஃப் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கிரியேட் பண்ற நீங்க இப்போ நம்ம ஆந்தம்காக ஒரு ஹுக் ஸ்டெப் அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் என் ஹுக் ஸ்டெப் தான் ஊருக்கே தெரியும். நான் அதை வச்சுதான் வந்து இத்தனை வருஷமா சினிமாலேயே ஓடிட்டு இருக்கு. சரி, நான் டான்ஸ் நீங்க கேள்வி பதில் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு ஆக்டரை பார்த்து டான்சர்ஸ் பயப்படலாம், ஆனா மாஸ்டரே பயப்படுறாங்கன்னா அது நான் தான். ஓகே, என்னன்னா அவங்க எது சொன்னாலும் என்னால வந்து ஒரு ஸ்டெப் நான் போட்டேன்னா 2வது ஸ்டெப் அதே என்னால போட முடியாது. ஸோ பின்னாடி டான்சர்ஸ்லாம் எப்படின்னா, இப்போ ரைட்ல வந்து கால் வச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க, அவரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு. ஓகே, மானிட்டர்ல அப்போ ஆக்ஷன் வரும்போது நம்ம லெஃப்ட் வரும். ஓகே,
உடனே அப்புறம் ஒரு டான்ஸ் என்கிட்ட சொன்னாரு, சார் இது வரைக்கும் நான் வந்து 20 வருஷமா ஆடிட்டு இருக்கேன், இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு. ரைட் லெக் மூவ் பண்ணி ரைட் காலையில் வைக்கிறீங்களா எப்படி சார் அப்படின்னு. சார் அந்த கிஃப்ட் எனக்கு இருக்கு. சார் நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொன்னதுதான் திருப்பி சொல்லணும். என்னன்னா நான் வந்து கமல் சார் வந்து ஒரு இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருப்பாரு, சிப்பிக்குள் முத்து படத்துல வந்து தப்பு தப்பா ஆடுறதுக்கு. நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களோட நான் பெட்டர் டான்ஸர் சார், நீங்க ஹாஃப் டே ப்ராக்டிஸ் பண்ணது வந்து 1 டேக்ல எனக்கு வந்துடும். ஸோ என்ன தப்பா ஆடுறது அவ்வளோ ஈஸி எனக்கு. ஸோ அது ஒரு கிஃப்ட் தானே. Thank you, na. Thank you so much. So I'll just talk about Cub. Sir, I'm so happy. இன்னைக்கு தான் எனக்கு வந்து இவ்வளவு 120 years வந்து 122 ஓகே ஓகே. ஸோ எப்படி நான் ஒன்றும் மிஸ் பண்ணது தெரியல. கார்டு நீங்க வேற பயங்கர லேட்டஸ்ட்லாம் சொல்றீங்க. ஸோ பாயிண்ட் செகண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் இமிடியேட்டாவா சும்மா சொன்னா உடனே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆனா அந்த பாட்டு பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். நீங்க வந்து இட்ஸ் மோர் லைக் உங்க ஃபேமிலில இருந்து ஒரு பாட்டு வர மாதிரி இருக்கு. ஐம் சோ ஹாப்பி. ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. தேங்க் யூ. அண்ட் இப்போ பிரஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஒரு 2 கேள்விகளுக்கு அவங்க கேள்வி ஒண்ணே ஒன்று தான், எப்ப முடியும்? அதான் நான் 1-2 கேள்வி அவ்வளவுதான். நம்மளும் வந்து டைம் எடுத்துக்கிறோம். என்னங்க? ஆனா நான் இப்ப சிஎஸ்கே சிபிஐ இப்ப உங்க விசில் போடுதான் அந்த சிஎஸ்கே பாட்டு, இந்த பாட்டு கேட்கும் போது அப்படிதான் இருக்கு. இந்த பாட்டு கேட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆடுற மாதிரி தான் இருக்கு, விசில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்கோர்ஸ் சிஎஸ்கே தான் அந்த கேள்வி தான் கேட்கிறேன். தெரியுது நீங்க எங்க வரீங்கன்ட்டு, புரியுது. சிஎஸ்கேக்கு தான் நான் சப்போர்ட். ஆனா இப்போதைக்கு உங்களுக்குன்னு நம்ம 2 பேரும் தான் டீம் இப்போ. பட் ஆல்வேஸ் சிஎஸ்கே தானே. என்னன்னா பலம்ன்ட்டு நான் இது வரைக்கும் ஒண்ணுமே பார்க்கல. இது வரைக்கும் அந்த மேட்ச்ல பலம் வேணுன்றது எல்லாத்தையுமே பாக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளேயரும் வரும்போது அப்பா இவர் தானே நம்ம டீமை காப்பாற்ற போறான்னு நினைக்கிறோம். எவ்வளவு ஃபாஸ்டா வந்தாரோ அவ்வளவு ஃபாஸ்டா திருப்பி உள்ள போறாரு. ஓகேங்களா? போலிங் போடும்போது இவர் போடுற ஸ்பீடோட பால் ஃபாஸ்டா வெளில போகுது. ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ. ஆனா ஐ திங்க் நீங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, என்னதான் வந்து எவ்வளவு பெரிய கேப்டன் இருந்தாலும் சரி, ஐ திங்க் அந்த தலை இருந்தா நம்ம பிரசன்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய இது. மேபி பார்ப்போம் நெக்ஸ்ட் இதுல அவர் வந்துட்டார். ஒன்னும் சேஞ்ச் இல்லை, தலை உள்ள வந்தா போதுங்க, அதுதான் மேட்ரு. எதுக்கு மாறுறாங்கண்ணா? அப்படியே இந்த விஷயம் யாருன்னா உங்ககிட்ட சொல்றா? சி அப்படி இல்லைண்ணா, இப்போ எம்ஜிஆர் சார் இருக்காரு, அவர் எப்பவுமே எப்ப திருப்பி அடிப்பாரு? 3 அடி வாங்கி தானே அடிப்பாரு. அது இப்பதான் 3வது மேட்ச் தோத்துருக்கு, 4வது மேட்ச்ல டிசைட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லைண்ணா, நான் அதெல்லாம் சும்மா என்னைக்குமே சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் வந்து தலைக்கு என்னன்னாலும் சரி தேல் சப்போர்ட் சிஎஸ்கே. நீங்க சொல்லுங்க, 2 மேட்ச் தோத்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க இப்படியே போனா கிரவுண்ட்ல கும்பலே இருக்காது. நாளைக்கு மேட்ச் டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்க எனக்கே 10 ஃபோன் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ இது அவங்க புரிஞ்சு நம்ம பிளேயர்ஸ்லாம் இது வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்லுங்க, நம்ம போயிடலாமா பேசாம? என்ன சிஎஸ்கே அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அட்வைஸ்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே, ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, ஆமா, என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க விளையாடும் போது இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சா போதுன்றது தான் நம்மளுடைய ரிக்வெஸ்ட். அட்வைஸ்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம போய் அட்வைஸ் பண்றாங்களா தோனிலாம், அவர் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த கேள்வியோட இறுதி கேள்வியா எடுத்துக்கலாம். முக்கியமான கேள்வி சொல்லுங்க சார். நான் சஜஸ்ட் பண்ணமா? முக்கியமான கேள்வி வேற உங்களுக்கு வந்து டைம் வாங்கி கொடுத்த. ஐயோ பயமா இருக்கு. அம்மா நீங்க முடிக்கலாம். அவங்கள ஸ்டாப் பண்ணி எல்லாரும் ஓட்டு போடுங்க, நல்லது. அது இல்ல நிச்சயமா இப்ப எல்லாருக்குமே அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். அண்ட் தோனி வந்தா அந்த பிரசன்ஸ் ஒரு சேஞ்ச் இருக்கும்ல சார், அது இருந்து ஐ திங்க் எல்லாமே இந்த மொமெண்டம் தான். ஒன்ஸ் இஃப் ஸ்டார்டட் ஐ திங்க் வில் கீப் ஆன் கோயிங். பார்ப்போம், நிச்சயமா அது நடக்கும்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா இருக்கும். இப்போ இன்னொரு பார்ட் 3 ஆரம்பிக்க போறோம் அடுத்த மாசம் வந்து. அதே உங்களுக்கு தெரியும் என்ன பார்ட் 3 தமிழ் படம் பார்ட் 3 தான். அது அபிஷியலா இப்படி சொல்ல வேணாம்னு நினைச்சேன். சோ அதுலயே நிறைய இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தயவுசெய்து உங்க பேஷன்ஸா வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி. அண்ட் சார் அவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க சார். இது மாதிரி ஒரு 10 ஈவெண்ட் வச்சிருப்பாங்க. எல்லாம் விட்டா கிளம்புன்ற. தேங்க்யூ see you all soon. Thank you sir. Thank you Cup team. Thank you house. Thank you so much.